ஒரு சிலருக்கு பார்த்தீங்களாக இருந்தா, அவங்களுடைய கண் இமை மூடி பார்க்கிறதற்கு அழகாகவும், அடர்த்தியாகவும் இருக்கும். அத பார்க்கிறவங்களுக்கு தனக்கும் இப்படி முடி இருக்கணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். அந்த வகையில ஒரு சில விஷயங்கள நம்ம கடைபிடித்து வந்தாலே, நம்முடைய கண்களுடைய முடிய அடர்த்தியாக பெற்றுக்கொள்ளலாமா? அந்த வகையில ஆமணக்கு எண்ணெய நம்முடைய கண்களுக்கு பயன்படுத்தி வரும்போது, அது நம்முடைய கண்களுடைய முடி வளர்ச்சிய அதிகப்படுத்துமா? இது மட்டும் இல்லாம, அந்த ஆமணக்கு எண்ணெயில அதிகப்படியான ஒமேகா சத்துக்கள், கொழுப்பமிலங்கள், குறிப்பா விட்டமின் இ சத்து அந்த ஆமணக்கு எண்ணெயில அதிகமாக காணப்படுறதால, நம்முடைய கண் முடியினுடைய வளர்ச்சிக்கு இந்த ஆமணக்கு எண்ணெய் உதவி செய்யுது. அதே மாதிரி நம்முடைய கண்களுக்கு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துறதாலையும் நம்முடைய கண்களுடைய இமைமுடி அடர்த்தியாக வளருமா? இது மட்டும் இல்லாம நம்முடைய கண்களுக்கு இப்படி தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தும் போது நம்முடைய கண்கள்ல இருக்கக்கூடிய இமைமுடி உடையாம அந்த கண்கள்ல இருக்கக்கூடிய முடியானது நீண்டு வளரக்கூடிய சக்தி கொடுக்குமா? அதே மாதிரி கிரீன் டீ நம்ம குடிக்கும் போது நம்முடைய கண்களுடைய இமைமுடி அடர்த்தியாக வளருமா? ஏன் அப்படின்னா இந்த கிரீன் டீல இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்குகள், அதே மாதிரி பால்பீனாக்கள் போன்ற சத்துக்கள் காரணமாக நம்முடைய கண்களுடைய முடி வளர்ச்சி அதிகரிக்குமா? கற்றாழை ஜெல்ல நம்முடைய கண் முடிக்கு பயன்படுத்தும் போது அதுவுமே முடி வளர்ச்சியை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாம எப்போதுமே நம்முடைய கண்களை ஈரப்பதமாக வைத்துக் கொள்ளுமா? அதே மாதிரி விட்டமின் இ நம்முடைய கண்முடியினுடைய வளர்ச்சியை அதிகரிக்குமா? இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம கடைபிடித்து வரும்போது நம்முடைய கண்கள்லையுமே அடர்த்தியான முடியை பெற்றுக்கொள்ளலாமா?